வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GCD ஆர் HCF. HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படின்னு சொல்லலாம். So the GCD of two numbers is the largest positive integer that perfectly divide the two given numbers. இப்போ வந்து ரெண்டு நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு நம்பருக்கும் காமனா எது டிவைட் பண்றது அதான் வந்து காமன் டிவைசர். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்ப ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம் லூப்ல. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா here two integers stored in variable num1 and num2. ஸோ நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம், num1 equal to 54, num2 equal to 24 ரெண்டு நம்பரை வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்கோம். The num1 or num2 are passed to the compute HCF functions. So நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், HCF functionல compute HCF function இதுல வந்து num1 and num2 என்ன பண்ணிருக்கோம், பாஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, இங்க வந்து definition function கொடுத்திருக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ள x, y. அப்ப x, y அப்படினாலே நம்ம ரெண்டு நம்பரை என்ன பண்ண போறோம், பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். So this function compute the HCF or GCD of these two numbers and returns it. So இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த GCD or HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சு தரும். So அதுக்கு நம்ம உள்ள என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, in this function we first determine the smaller of the two numbers since the HCF can only be less than or equal to the smallest number. We then use a for loop to go from 1 to that number. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, if x greater than y ஆ இருந்ததுன்னா ஸ்மாலர் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்மாலர் ஈக்குவல் டு y. இப்போ வந்து இந்த yங்கிறது ஸ்மாலர்ல ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ்ல x ஈக்குவல் டு ஸ்மாலர், அதாவது x கிரேட்டர் தென் y, y வந்து ஸ்மாலரா இருந்ததுன்னா ஸ்மாலர்ல வந்து y வந்து ஸ்டோர் ஆகும். x ஸ்மாலரா இருந்தா x ஸ்டோர் ஆகும், அவ்வளவுதான். In each iteration we check if our number perfectly divide both the input numbers. If we store the number as HCF. So நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம இப்படி செக் பண்ணி HCF ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்ணிருக்கோம். At end of the completion of the loop we end up with the largest number that perfectly divide the both the numbers. So நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த ரெண்டு நம்பரை எடுத்துட்டு எது ஸ்மாலர்ங்கிறத ஸ்மாலர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இங்க வந்து ஃபார் லூப்ல வந்து ரேஞ்ச் ஸ்மாலர் பிளஸ் 1ல வந்து டிவைட் பண்றோம். x டிவைடட் i ஈக்குவல் டு 0 and y டிவைடட் i ஈக்குவல் டு 0. ஸோ அதை வந்து HCF ல வந்து ஸ்டோர் பண்றோம், ரிட்டர்ன் HCF. ஸோ HCFங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 54 நம்ம வந்து கொடுத்துருக்கிறது 54 and 24 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 54 24 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து காமன் டிவிசர் வந்து 6 அப்படின்னு வரணும். ஸோ வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, HCF 6ன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டா டிவைட் ஆகி வந்துருச்சு. இதுவே வந்து இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு நாட் எஃபிஷியன்ட். ஸோ எஃபிஷியன்டான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளிடியன் அல்காரிதம். In this algorithm we divide the greater by smaller and take the remainder. Now divide the smaller by this remainder, repeat until the remainder is 0. So நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா the greater by smaller அதை டிவைட் பண்ணிட்டே இருப்போம். டிவைட் பண்ணிட்டே இருந்துட்டு அந்த ரிமைண்டரை எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்மால் இருக்குல்ல அதை வச்சு என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிட்டே இருப்போம். 0 வர வரைக்கும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். So நம்ம வந்து for example we want to find the HCF 54 and 24. We divide 54 by 24. So நம்ம வந்து 54 by 24 நம்ம போடுவோம். The remainder is 6. Now we divide 24 by 6. So நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் 24 divide by 6 போடுவோம். அப்ப ரிமைண்டர் 0 வரும். So hence the 6 is a required HCF. இதுதான் வந்து யூக்ளிடியன் அல்காரிதம். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம்.
இது வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, டெஃபினேஷன் கம்ப்யூட் HCF x, y வந்து பாஸ் பண்ணிருக்கோம். y ல வந்து y, இங்க வந்து x, y ஈக்குவல் டு y, x டிவைடட் பை y இவ்வளவுதான் கொடுத்திருக்கோம். ரிட்டர்ன் x நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 54 டிவைட் பை 24, அப்ப நம்மளுக்கு 6ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 24 டிவைட் பை 6, அப்ப 0ன்னு வந்துரும். சோ இது வந்து 6 வந்து பெர்ஃபெக்ட்டான HCF அப்படின்னு நம்ம வந்து ஈக்விலிபிரியம் அல்காரிதத்துல கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான அல்காரிதம். சோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத அப்ப வந்து ரன் பண்ணுங்க. சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 300, 400 அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்னது HCF 100 வருது. இதுவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 54, 24, அப்படின்னு கொடுத்தோம், நம்மளுக்கு வந்து 6 தான் வரும். சோ நம்ம வந்து இதுல பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப ரன் பண்ணுங்க. 6 வந்துருச்சா? இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யூக்ளிடியன் அல்காரிதத்துல ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் x, y ஈக்குவல் டு y, x percentage of modular of y அப்படின்னு கொடுத்திருக்கோம் இல்லையா, it does swapping of values in Python. ஓகேவா? இந்த each iteration we place the value of y in x and the remainder x divided by y in y. சோ இத வந்து என்ன பண்ணோம், சைமல்டேனியஸ்லயே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து 0 வர வரைக்கும். சோ நம்மளுக்கு வந்து 0 வந்தோடனே என்ன பண்ணாடும், அது வந்து பெர்ஃபெக்ட்டான HCF அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருது. வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.